தீபக். வணக்கம். அது தீபக். உன்னோட ஃப்ரெண்டு தீபக் இப்ப வீட்ல இல்ல. அப்போ வாங்கலாம், ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். என்னோட பைக்ல எந்த வைப்ரேஷனும் இருக்காது. அது ஆக்சுவலி புதுசு இல்ல, அதனால தான். எந்த ஒரு வைப்ரேஷனும் இல்லைன்னா பைக்ல உட்காரதுல என்ன யூஸ்? வேற எப்போது போலாம். ஆட, நீ மயங்கிட்ட போல இருக்கு. அட, என்னாச்சு? காரம் கண்ணுல பட்டுருச்சா? நீ உன் கண்ணை மெதுவா தர. ராஜா, நம்ம தக்காளி வாங்கணுமா? அட, நம்ம வாங்கிட்டோம்டா. நீ எல்லாத்தையும் மறந்துடுற. அப்பா, சொல்லுங்கப்பா. இந்த தடவை ராஜா வரப்ப இங்க தங்குற மாதிரி வர சொல்லு. அப்பதான் அவனையும் பார்த்தா மாதிரி இருக்கும். சரிங்கப்பா, நான் இதோ வரேன், இருங்க. சரிங்க பாரு, நீ இந்த காய்கறியை கொண்டு போய் வீட்டுல கூட. அப்பா என்ன ஒரு சின்ன வேலையா கூப்பிடுறாரு, போயிட்டு வரேன். நீ வீட்டுல கொண்டு போய் கொடுக்கலன்னா நம்ம சாப்பிட முடியாது. கிச்சடி தான் சாப்பிடணும், சரியா? சீக்கிரமா போ, நான் வேலையை முடிச்சிட்டு வரேன். ராஜா, இங்க பாருப்பா. பொருட்கள் இங்க வச்சுட்டு போறியா, இல்லைன்னா வேற ஏதாவது வேணுமா?
ஒண்ணு தெரியுமா, இனிப்பான பாயாசத்துல ஏலக்காவோட விதை நாக்குக்கு நடுவுல வரும்போது அப்ப அதோட ருசி ரொம்பவே அதிகமாயிடும். எவ்வளோ நாள் தான் நான் யாருக்கும் தெரியாம ராணியை மீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது? கனவு காண்றதுக்கு எந்த ஒரு செலவும் ஆகிறது கிடையாது. ஆனா அது நினைவாகணும்னா கண்டிப்பா செலவாகியே தீரும். உங்களுக்கே அது நல்லா தெரியும்ல. அதாவது நான் உங்க மேல எவ்வளவு உயிரா இருக்கேன்னு. ஆனா நாம இந்த காதலை உண்மையாக்கியே தீரணும். இங்க பாருங்க ராஜா, அதுக்காக நீங்க பணம் சம்பாதிச்சே ஆகணும். ராணிய காதலிக்கிறீங்க அப்படின்னா கிரவுண்ட்ல இறங்கி தானே ஆகணும். இப்பதான் முடிவே எடுத்தாச்சுல்ல, இதுக்கப்புறம் பேச என்ன இருக்கு? அது மட்டும் இல்லாம இது உன்னுடைய வாழ்க்கை, முடிவும் உன்னோடதுதான். அதோட இதுல உனக்கு சொல்றதுக்கு நான் யாரு? நீங்க தான் என்னோட வாழ்க்கை. நான் உங்க கூட முழு வாழ்க்கையும் வாழணும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே நான் உங்களுக்காக தானே பண்றேன். நான் இன்னும் எத்தனை நாள் தான் உங்களை ஒழிஞ்சு ஒழிஞ்சு நின்னே பார்த்துட்டு இருக்கிறது? நான் எதிர்காலம் வரைக்கும் யோசிச்சு வச்சுட்டேன். ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை என்கிட்ட சொல்லிடுங்க. நான் கனவு காண்றதை மொத்தமா நிறுத்திக்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் இங்க வந்துகிட்டு இருப்பேன். ஆனா கனவு மட்டும் காணவே மாட்டேன். அடே ராஜா, டே நீ இங்க இருந்து போறேன்னு கேள்விப்பட்ட. அதாவது எப்போ எப்படி முடிவு பண்ண? நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. நான் உன்னை வீடு முழுக்க தேடினா நீ இங்க வந்து நிக்கிற. என்ன நடந்ததுன்னு சொல்லு. டேய், பைக்கில் பெட்ரோல் போடணுன்னா கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும்ல. அதான் நான் அந்த பணத்தை சம்பாதிக்க போறேன். நான் சித்தப்பா கிட்டேயும் பாட்டிக்கிட்டையும் சொல்லிட்டு உன்னை தேடலான்னு தான் பார்த்தேன். அப்பதான் நான் இவங்கள பார்த்தேன். சரி, கிளம்புறேன்டா. ஹலோ, நீ எங்க இருந்த? நான் பாத்ரூம்ல இருந்தேன். அப்புறம் இந்த நேரத்துல அடிக்கடி ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னால நிம்மதியா இருக்க முடியல. எனக்கு எதுவும் தெரியாது. நான் இப்பவே கிளம்பி உன்கிட்ட வர போறேன். இல்ல, வேண்டாம் வேண்டாம். இவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்துட்டேன்னா வீட்ல எல்லாருக்குமே சந்தேகம் வந்துடும். நான் எவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன்? சொல்லு. அப்படின்னா உன் புருஷன் எப்போ வீட்டில் இல்லையோ அப்பதான் நான் வரணுமா? சொல்லு. அப்புறம் அதுவும் இல்லைன்னா உன் பையன் ஏதாவது கொரியர் அனுப்பணும், அதை எடுத்துக்கிட்டு நான் உன்ட்ட வரணுமா? எனக்கு ஆசையா இருக்கும் போது நான் உன்னை பார்க்க அங்க வரவே கூடாதா? போன தடவை நீங்க வந்தல்ல, அப்போ அத்தை வந்து என்கிட்ட கேட்டாங்க, நம்ம 2 பேரும் பெட்ரூம்ல அவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னு கேட்டாங்க. அப்ப நீ டைரக்டா அவங்க கிட்ட இது உங்க வயசுக்கு சம்மந்தமில்லாத விஷயம் சொல்ல வேண்டியதானே? இவங்கள நம்ம மூடையே மாத்துறவங்க தெரியுமா? இவங்களா விஷயத்த குழப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு சந்தேகம்லாம் இல்ல. ஒரு நிமிஷம், இதான் விஷயமா இல்ல வேற ஏதாவது இருக்கா? அட, நீனே பைத்தியமா? வேற என்ன விஷயம் இருக்க போகுது? அப்படி இருந்துச்சுன்னா நான் உன்கிட்ட அதை மறைப்பேனா என்ன? சரி, ஓகே, நீ ஒரு வேலை பண்ண, இங்க வந்துடு. ஆனா இந்த தடவை அதிக சத்தம் போடக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் கவனத்துல வச்சுக்கோ, சுரேஷ் எப்ப வேணாலும் வந்துடுவாரு. சுரேஷுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா என்ன வந்து பிடிச்சுக்கிட்டோம். நாங்க சீக்கிரமாவே வந்துடுறேன். ராஜா, சொல்றா ராஜா. தீபக், எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. அதனால நான் கொஞ்சம் வீட்டுக்கு போகணும். ஒரு 3-4 நாள்ல திரும்ப வந்துரும்டா. என்ன இவ்வளவு சீக்கிரமா? இப்பதானடா போன. சரி, அப்ப எங்க வீட்டுக்கு போவல்ல? வீட்டுக்கு போறேன். ஆனா திரும்ப வரும்போது நான் போறேன். அங்க போனதும் நான் உனக்கு கால் பண்றேன். சரி தீபக், என்னோட பஸ் கிளம்பிடும். நான் கொஞ்சம் அர்ஜென்ட்ல இருக்கேன். நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன், சரியா?
நீ என்ன பார்த்து சிரிக்கிறியா? நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். ஆனா நீ செய்யறதெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ ஒரு அடம் பிடிக்கிற குழந்தை. சரி தப்பு நீ எதை பத்தியும் யோசிக்காம உனக்கும் எனக்கும் தேவையானது நீ அடையணும்னு ஆசைப்படுற. அப்படின்னா நீயே சொல்லு, எனக்கு என்ன வேணும்? ஒருவேளை நான் உன்னதான் நான் எப்போவோ அடைஞ்சிட்டனே. ஆனா இப்ப விஷயம் உன்னை முழுசா எனக்கு சொந்தமாக்குறது. அப்புறம் கூடிய சீக்கிரமாவே நான் உன்னை எனக்கு சொந்தமாக்கிடுவேன். ஏன்னா உன்னை அடையணுன்றதுக்காக நான் உறுதி எடுத்திருக்கேன். இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? நாள் முழுக்க சிரிப்பு, கேலி, கிண்டல். ஒரே ரூம்ல நாள் முழுக்க அங்கேயே இருக்காங்க. சரி இல்லையே, இந்த ராணி மறந்துட்டா போல இருக்கு. அவன் தீபக்கோடைய ஃப்ரெண்டு, நம்ம குடும்பம் இல்ல. கொஞ்சம் கூட அவளுக்கு வெக்கம் இல்லை. அட கடவுளே, இந்த மொத்த குடும்பத்து பேரையும் அவன் நாசமாக்கிட்டாளே. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே சந்தேகம் இருந்தது. என் பையன் கிட்ட நான் என்ன சொல்லுவேன்? அவனுக்கு பெரிய துரோகமாச்சே. டேய் தீபக், உன்னுடைய அம்மா உன் நண்பன் கூடவே தப்பா இருக்காடா. சீ 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 சீ, அவனால இத பொறுத்துக்கவே முடியாது. அவனுடைய மோசமான ஃப்ரெண்டு இங்க இருந்து போகட்டும், அப்புறமா நான் அவளை கவனிச்சுக்கிறேன்.